ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீட்டில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு சான்சஸ் டுடே இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது என்கிட்ட போஸ்ட் ரீடிங் வேணும், போஸ்டில் ஹீலிங் வேணும், மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும், பிரேக்கப் சுச்சுவேஷன் வெளியே வரணும், அப்படி இல்லைன்னா ஹை வைப்ரேஷன் இங்கே இருக்கணும், ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், பீஸில் இருக்கணும், ஸோ மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, Strength, King of Swords, Page of Cups, Three of Pentacles, Death, Fool. Okay. Ten of Cups, Six of Swords, Three of Wands, King of Wands, Empress. Okay. Hermit. So bottom of the deck, Queen of Swords. Very good. Master, thank you. Projection, illusion. Okay. Dream, moment to moment. Okay. Playfulness. Okay. Consciousness. Outsider. Totality. Adventure. Fast lives. Cleansing to the fast. Okay. Laziness. Okay. ஓகே, ஸோ இன்றைக்கி வேலை இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ணுற பர்சன்கிட்ட உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வந்து நமக்கு சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே 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 ஸோ இன்றைக்கி இந்த ஒரு கார்டோட என்னது எனக்கே ஃபீல் ஆகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு வேறு கரண்ட் சுச்சுவேஷனில் நீ பெருசாக நான் பெருசாக நிற்கிறீங்க. ஓகே, சிவனும் பார்வதியும் சண்டை போடுற மாதிரி நீயா நான் பார்த்துக்கலாம்.
ஸோ அந்த ஒரு ரெண்டு பேரும் சேம் எனர்ஜியாக நீங்கள் நிற்கிறீங்க. ஓகே, என்ன ஈகோ, அவங்களுக்கு ஈகோ உண்டுன்னா அவங்களுக்கும் ஈகோ உண்டு. நீயா நானும் பார்த்துக்கலாம். ரெண்டு பேரும் சேம் சுச்சுவேஷன் இருக்குது. அப்படி ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகுமா? ஓகே, உங்களுக்கு என்ன, நீ வரட்டும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க வரட்டும், அவங்க என்ன நினைக்கிறாங்க நீங்கள் வரட்டும். ஓகே, இந்த சுச்சுவேஷனாக நீங்கள் ரெண்டு பேருமே இருக்கிறீங்க. ஓகே, தென் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரியுது பாருங்கள். கிங் ஆஃப் சோர்ஸ், குயின் ஆஃப் சோர்ஸ். ஓகே, கிங் ஆஃப் சோர்ஸ், குயின் ஆஃப் சோர்ஸ், ரெண்டு பேரும் தன்னோட பவர் அடிக்கிறீங்க. காரணம் என்னென்னா நீங்களும் வந்து செல்ஃப் இண்டிபெண்டாக வச்சுட்டு. ஓகே, உங்களுக்கு யாரும் லைஃப்பில் இப்போ தேவையில்லை. மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி நீங்கள் ஓகே நீங்கள் ஓகே. பயங்கர செல்ஃப் பவரில், செல்ஃப் ரெஸ்பெக்டில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ யாரும் வேணும், உங்களுக்கு நீங்கள் மதி, நீங்கள் எனாஃப், அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க. தென் சேம் சுச்சுவேஷன் அவங்களுக்கும் அப்படி தான். பயங்கர ஈகோ, ஆட்டிடியூட், தன்னோட பவர் நிற்கிறாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் நிற்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க எனாஃப், இந்த ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. பட் ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஓகே, ரெண்டு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் நீங்கள் என்னென்னா ஓகே நீ வாங்க, நீங்கள் வரட்டும், அவங்க என்னென்னா அவங்க வரட்டும், இந்த ஒரு சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. ஓகே ஓகே ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே வந்து டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போஸ்டோட நேம் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. கண்டினியூஸாக நீங்கள் ஏஞ்சல் சிம்பல்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. கண்டினியூஸாக அந்த ஒரு போஸ்டரை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி வருது, எந்த வேலை வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. பட் அங்கே என்ன நடக்குன்னு கரெக்டாக அவங்களால இங்கே கேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ஒரு கனெக்ஷனில், உங்களுக்கும் அவங்களுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு பர்சன் உங்களை திங்க் பண்ணாங்கன்னா அது உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆகும். அது எப்படி ட்ரிகர் ஆகும் மீன்ஸ் என்னென்னா, அந்த ஒரு பர்சன் உங்களை விடாமல் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இங்கே நீங்கள் வந்து சட்டனாக உங்களுக்கு ஒரு எனர்ஜி டவுனாக இருக்கும். ரொம்ப சைலண்டாக இருப்பீங்க, யார்கிட்டே சிரித்து பேச தோணாது. ஏதோ ஒரு வலி இருக்கும் உங்களுக்குள்ள. ஆனால் மேபி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். டக்குன்னு நீங்கள் ஒரு சடனாக ஒரு டவுனாக ஃபீல் ஆகுவீங்க. நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன்ஸ் கூட அந்த இடத்துல உருவாகாது. பட் நீங்கள் சோகமாக இருப்பீங்க. சம்டைம் உங்களுக்கு அழுறது மாதிரி ஃபீல் ஆகலாம். ஓகே, காரணம் என்னென்னா ட்ரிகர் பண்ணி விட்டுறது. அது ஒரு பர்சன் உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுறது. ஏன்னா டெலிபதி கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணுற விஷயம் அவங்க கேட்ச் பண்ணி எடுப்பாங்க, அவங்க திங்க் பண்ணுற விஷயம் நீங்கள் கேட்ச் பண்ணி எடுப்பீங்க. ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி உள்ள ஒரு கனெக்ஷன். மேபி ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லைங்க சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில். இந்த விஷயம் இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி கிடையாது. ஓகே, அது ஒரு சொல்லுவாங்களா, போடு சேர்ந்த நாரும் மணக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டர் கூட இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டரை பார்த்து இவருக்கு ஈக்குவலாக நீங்கள் மாறிட்டு உண்டு. காரணம் இந்த ஒரு போஸ்டர் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி கிடையாது. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு போஸ்டருக்கு ஈக்குவலாக இப்போ நீங்கள் மாறிட்டு உண்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்சன் வந்து பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு பர்சன். பயங்கரமாக கெரியருக்கு இம்பார்ட்டன்ட். பணம் கெரியர், தன்னோட ஒரு சந்தோஷம், தனக்குன்னு ஒரு செல்ஃப் லவ், தனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸு, தனக்குன்னு ஒரு ஃபேமிலி, தன்னோட சொந்த காரியங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். பயங்கரமாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு கேரக்டர். இவருக்கு மைண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா, சப்கோர்ஸஸ் மைண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெரியரும் மணியும் தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கெரியருக்கும் ஃபினான்ஷியலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு கேரக்டர். இவர் வந்து யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் வச்சுருக்க மாட்டார். ஏன்னா இவரோட சப்கோர்ஸஸ் மைண்டில் என்ன இருக்குன்னு சொன்னேன், ஒன்லி மணியும் கேரியரும் தான் இருக்கும். ஃபுல்லாக மணி இல்லைன்னா வேலை தன்னை எனி டைம் பயங்கர பிஸியாக வச்சுட்ருக்க ஒரு கேரக்டர். பட் இன்னொரு பர்சன் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃபர் பண்ணி இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு உண்டு. ஓகே, இந்த ஒரு அது மட்டும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் சுச்சுவேஷனில் வந்துட்டு உண்டு. வந்து போய் நின்றுட்டுருக்கலாம். இவர் ஸ்ட்ராங்காக நின்றுட்டு கிடையாது. 2 நாள் வருவார், மறுபடியும் எனக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நான் பயங்கர பிஸி, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும் ஓடிடுவார். மறுபடியும் வருவார், மறுபடியும் போயிடுவார். இன்னும் ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் நடந்துருக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். நான் சொன்ன மாதிரி இவருக்கு எமோஷனல் அட்டாச்மெண்ட் யாருக்கும் பிடிக்காது, யாருக்கிட்டே வச்சுருக்க மாட்டார். இது இன்னொரு விஷயம் மாஸ்டர் கார்டாக வந்திருக்கு. எமோஷனலி பேலன்ஸான ஒரு கேரக்டர். பயங்கர மெச்சூரிட்டி,
பயங்கர மெச்சூரிட்டி. ஹார்ட்டு சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர் இவர் கிடையாது. மைண்டு சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். ப்ராக்டிக்கலாக தான் திங்க் பண்ணுவாங்க. இவர் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும், எல்லாமே ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். பக்கா ப்ராக்டிக்கல். ஓகே. ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. தன்னோட ஃபீலிங்ஸ், ஆசை, எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே எதையுமே காட்டிக்காத ஒரு கேரக்டராக இருக்கலாம். சம்டைம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், எனக்கு கல்யாணம், ஓகே, இவன் மனசு ஜென்மம் தானா, இவனுக்கு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காதா, இவன் மிருகமா, இல்லைன்னா கல்யாணம் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஸ்ட்ராங் மைண்ட் பவரில் ஒரு பர்சன். இவர் உங்ககிட்ட கூட இவர் ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே. பட் ஸ்நேகம் உண்டா, ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன் எல்லாம் உண்டு. பட் சப்ரஸ் பண்ண ஒரு தெரிஞ்ச ஒரு கேரக்டர். ஓகே. அதுவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை பயங்கரமாக ஹர்ட் ஆகியிருக்கலாம். தெரியாமலாம் இவங்களை நான் பார்த்துட்டேன், தெரியாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் போயிட்டேன், என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே, அதுலேயே நீங்கள் ரொம்ப எமோஷனலி நீங்கள் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு பர்சன் நீங்கள் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணும், நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க, ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க. ஓகே. உங்களை பிடிச்சி யூனிவர்ஸ் அந்த ஒரு பர்சன்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் சின்ன குழந்தை மாதிரி ஸ்நேகத்துக்கு ஆசைப்படுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் ஆப்போசிட் சைடு கல். ஓகே. கல்லுக்கு எதாவது ஃபீல் ஆகுமா? ஸோ அந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா சம்டைம் உங்களுக்கு தோணிருக்கலாம், இந்த ஒரு பர்சன் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ட்ரீமில் வந்துட்டு இருக்கலாம், உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். எஸ், இந்த ஒரு பர்சனை திங்க் பண்ணுறாங்க, இவங்க என் ட்ரீமில் வந்திருக்காங்க, இந்த ஒரு பர்சன் நேம்ஸ் தான் பார்த்துட்ருக்கேன், இந்த ஒரு பர்சன் இந்த டைம் என்ன திங்க் பண்ணுறாங்க, 8 மணிக்கு என்ன திங்க் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு கரெக்டாக ஃபீல் ஆகும். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எஸ், இந்த ஒரு கனெக்ஷன் ஒரு ட்ரூ லவ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யார்கிட்டையும் எனக்கு ஃபீல் ஆகாத ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சன் என்னை ஸ்நேகிக்கிறாங்க, இந்த ஒரு பர்சன் உண்மையாக எனக்காக துடிக்கிறாங்க, ஏங்குறாங்கன்னு உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். பட் இது அவுட்டால் இப்போ அந்த பர்சனோட ஃபேஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஒன்றும் காட்ட மாட்டாங்க. ஓகே. அப்போ உங்களுக்கு தோணும், உங்களுக்கு என்ன தோணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த ஒரு பர்சன் எனக்கு என்னெல்லாமோ ஃபீல் ஆகுது, என்னோடய இன்ட்யூஷன் எனக்கு என்னெல்லாமோ சொல்லுது. பட் இவங்களோட ஃபேஸை பார்த்தா அந்த ஒரு பர்சனோட ஃபேஸ் எனக்கு ஒன்றும் பிடி கிடைக்கல. இவனுக்கு உண்மையாக மேலே ஸ்நேகம் உண்டா, இல்லைங்க இவன் நடிக்கிறானா, இல்லைங்க நான் தான் எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேனா, இல்லைங்க நான் தான் ஏதாவது ஒரு கற்பனையை வளர்த்துட்ருக்கேனா அப்படின்னு கூட உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். இந்த ஒரு பர்சனை சொன்ன மாதிரி எமோஷ்னலாக உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டு கிடையாது இவர். ஓகே. இவர் நான் சொன்ன மாதிரி இவர் ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஒழிச்சு வைக்க தெரிஞ்ச ஒரு கேரக்டர். ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவும் முடியாது, ரொம்ப சாதுவாக தான் இருக்கும், அமைதியாக தான் இருப்பாங்க. ஓகே. அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு அப்போ சம்டைம் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரது குதிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ், நீங்கள் நினைக்கிற கேரக்டர், நீங்கள் உங்களுக்கு ஒரு லைஃப் பவுடர் இப்படிலாம் வரணும், நீங்கள் ஒரு கற்பனை இருக்கும், அது எதுவுமே இந்த ஒரு போஸ்ட்கிட்ட இருந்திருக்காது. டோட்லி ஒரு கல். உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட், உங்களுக்கு எனி டைம் கால் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இந்த ஒரு போஸ்ட் கூட டைம் ஸ்பெண்ட், பல ஆசைகள் இருக்கலாம். பட் ஒன்றும் இங்கே நடந்துட்டு இல்லை. ஓகே. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இவர் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில். ஓகே. லைட்டாக ஒரு ஆஃபர் கொடுத்து வந்துட்டு மேபி இவர் டேட்டிங் பண்ணிட்டு ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். பட் நீங்கள் நினச்சி மேபி இவர் ஸ்டார்டிங்கில் உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு அஃபெக்ஷனில் இவர் லைட்டாக வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க ஆளுக்கு என் மேலே பயங்கர இஷ்டம். பட் ஆளு தான் யாருக்கு கூட அட்டாச்மெண்ட் ஆக மாட்டார். நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, நீங்கள் அடிக்ட் ஆகிட்டு, அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, எக்ஸ்ப்ரெசிவாக இருந்துட்டு, சென்சிட்டிவாக இருந்துட்டு, பட் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டு. பட் ஆள் கல். ஏன்னா அவருக்கு தான் யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகிறது பிடிக்காது. அட்டாச்மெண்ட் ஆகிட்டு இல்லை இவர், நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, இவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டல. அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து போய் நின்றுட்டு. ஓகே. உங்களுக்கு சம்டைம் தோணும், சம்டைம் இந்த போஸ்டோட பிஹேவியர் பார்த்து நான் ஏதோ தெரியாமல் மாட்டிட்டேன் போல், பேசாமல் இதை விட்டு ஓடிடலான்னு உங்களுக்கு சம்டைம் நிறைய வாட்டி ஃபீல் ஆகிருக்கலாம். ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் உங்களுக்கு முடியாது. ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களால் முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம், உங்களுக்கு இந்த போஸ்டர் கூட எனக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்கா என்ன, இந்த ஒரு போஸ்டர் கூட எனக்கு ஒரு சோல் டு சோல் வைப்பு ஃபீல் ஆகுது, ஒரு முன்ஜென்ம காதல் எனக்கு ஃபீல் ஆகுது. அது உங்களுக்கு சம்டைம் ஃபீல் ஆகிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே.
ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்சன் நான் சொன்ன மாரி இவரு யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஆக மாட்டார். ஏன்னா இவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஃபுல்லா கெரியரும், மணியும் தான் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் என்ன இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்ககிட்ட அட்டாச் ஆயிட்டு உண்டு. ஓகே. காரணம் என்னன்னா, அவர் என்னதான் தன்னோட மைண்டு சொல்லதை கேட்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவர் உங்ககிட்ட தெரிஞ்சோ தெரியாமல், அது அவருக்கே தெரியாமல் இவர் அட்டாச் ஆகிட்டு. காரணம் என்னென்னா உங்களோட பியூட்டி, உங்களோட அந்த சைல்ட்ஹுட் பிஹேவியர், தென் உங்களோட சிரிப்பாக இருக்கலாம், இல்லைங்க உங்களோட பேச்சு, நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று இவர் அட்ராக்ட் ஆகிட்டு. ஓகே. இவர் தெரிஞ்சோ தெரியாமல் உங்ககிட்ட இவர் அட்டாச் ஆகிட்டு. பட் இவர் அது காட்டிட்டு இல்லை. ஓகே. தான் ராஜான்னு தெரியலாம். தான் ராஜா, நான் யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆக மாட்டேன், நான் யாருக்கு நான் அடிக்ட் ஆக மாட்டேன், இதில் இன்வால்வ் ஆக மாட்டேன் இவர் சொல்லிட்டு தெரியுற கேரக்டராக இருக்கலாம். பட் மேபி இவர் எல்லாருக்கிட்டே அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் இவரே அறியாமல் இவர் உங்ககிட்ட அட்டாச் ஆகிட்டு உண்டு. ஓகே. பட் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு உண்டு. மூவ் ஆன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு போஸ்ட்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக கேரியர் இருக்கும், ஃபினான்ஷியல் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ இந்த ஒரு போஸ்ட் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் உங்கள் கூட அடிக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்குது, அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்குது. ஓகே. அதனால இந்த போஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து போய் நின்றுருக்கலாம். இந்த ஒரு பர்சனுக்கே தெரியலை இந்த ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தான். இவர் மற்ற எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற கேரக்டராக இருக்கலாம். பட் இவரோட கண்ட்ரோலாக இருக்கட்டும், இவரோட இதெல்லாம் இவர் உங்ககிட்ட பழிச்சிட்டு இல்லை. ஓகே. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது ஒரு கனெக்ஷனில் சோல் டு சோல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி விட்டுன்னு சொல்லியிருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப். அந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்புறம் சம்டைம் இவருக்கு என்ன ஃபீல் ஆகிட்டோன்னா, நான் எனக்கு நான் இந்த ஒரு போஸ்ட்டை நான் என் லைஃப்பில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷெட்யூல் வச்சு நான் அந்த ஷெட்யூல்ஸை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த ஒரு போஸ்ட் லைஃப்பில் வந்த பிறகு என்னோடய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகுது. என்னோட மைண்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு ஏதோ ஒரு போஸ்ட் கூட அடிக்ட் ஆகிடுவேணும், அட்டாச்மெண்ட் ஆகிடுவேணும். இவர் அது பல தடவை ஃபீல் ஆகிட்டு உண்டு இவருக்கு. ஸோ அதனால் இவருக்கு அது தெரியும். இந்த ஒரு போஸ்ட் எனக்கு சம்திங் உங்களுக்கு ஃபீல் ஆன மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் இருக்குன்னு அவருக்கும் ஃபீல் ஆகிருக்கலாம். பட் இவரோட மைண்டில் என்னென்னா, நான் யாருக்கும் அடிக்ட் ஆகிடக்கூடாது, நான் யாருக்கும் அட்டாச்மெண்ட் ஆகிடக்கூடாது. எனக்கு தேவை என்னோட கெரியர், என்னோட ஃபினான்ஷியல், எனக்கு என்னோடய கோல் தேவை. எனக்கு என்னோடய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸாக வரக்கூடாது. இவர் உங்களை விட்டுட்டு இவரால் இருக்க முடியாதுன்னு இவருக்கு தெரியும். ஏன்னா இவர் அதனால தான் பல தடவை இவர் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 2 நாள் உங்ககிட்ட பேசணுன்னா இவருக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகும். ஓகே. 2 நாள் ஒரு 3 டேஸ் உங்கள் கூட பேசி பழகிட்டான்னா ஒரு 24/7 இவருக்கு உங்கள் தாட்டே வந்துட்டுருக்கும். அப்போ இவர் அடுத்த நாள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணுவார். என்னடா நடக்குது, எனக்கு மைண்டு கெரியரில் போக மாட்டேங்குது. அப்போ மறுபடியும் உங்களை தூக்கி மறுபடியும் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் ஒரு 4-5 நாளைக்கு வரவே மாட்டாங்க. மறுபடியும் பிளாங்காக இருக்கும். மறுபடியும் மெல்லாம் வருவார். என்னடா பிளாங்காக இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம எழுதிட்டோமே, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் போவாங்க. இந்த மாதிரி நின்றுட்டுருக்கலாம் இவர். ஓகே. பட் இவருக்கு தெரியும் இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் பார்க்காத ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷனாக இருக்குது. என் லைஃப்பில் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கேன், மீட் பண்ணிருக்கேன். பட் யாருக்கிட்டே இல்லாத ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் உங்ககிட்ட ஃபீல் ஆகி இவருக்கு தெரியும். பட் இருந்தாலும் இல்லை, இதை விட்டு நான் வெளியே வந்தே ஆகணும். ஏன்னா எனக்கு என்னோடய கண்ட்ரோல் போகுது, என்னோடய மைண்ட் என்னோடய பிடியில் நிற்கலை. இவர் அதை இவர் மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. இவருக்கு முடியாதுன்னு தெரியும். இந்த ஒரு உங்களை மறக்கிறது, உங்களை விட்டு வெளியே வர்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தெரியும். பட் இருந்தாலும் அதை இவருக்கு ட்ரை பண்ணிட்டு உண்டு. ஓகே. எனக்கு என்ன தோணுது, மேபி இந்த ஒரு பர்சன் பயங்கரமாக லைஃப்பில் எஃபர்ட் கொடுக்குற ஒரு பர்சனாக இருக்கலாம். கெரியராக இருக்கட்டும், ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், லைஃப்பில் ரொம்ப சாகசமான விஷயங்கள், ரொம்ப டஃப்பான விஷயங்கள் எடுத்து பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இல்லைங்க ரொம்ப டஃப்பான விஷயங்கள் எடுத்து பண்ணுறது இவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கேரக்டராக இருக்கலாம். சொல்லுங்க, லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதை எடுத்து வாலண்டரியாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா ரொம்ப டஃப்பான விஷயங்களை எடுத்து பண்ணல இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக கூட இவர் இருக்கலாம். ஓகே. அது மட்டும் இல்லாமல் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் ஒர்க் ப்ளேஸில் மீட் பண்ணிருப்பீங்க எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு. சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நல்லா மைண்ட் கேம் கழிச்சிருண்டு, பயங்கரமாக மைண்ட் கேம் கழிச்சிருண்டு. நான் என்ன சொன்னேன், இவருக்கு உங்கள் மேலே ஸ்நேகம் உண்டு, அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, தெரிஞ்சோ தெரியாமல் இவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு, அது அட்டாச்மெண்ட் தெரிஞ்சோ தெரியாமல் இவர் உங்கள் மேலே அடிக்ட் ஆகிட்டு, அட்டாச்மெண்ட் ஆகிட்டு. உங்களோட பியூட்டிலையாக இருக்கலாம்,
உங்களோட கேரக்டர்லாம் இருக்கலாம். அது இவர் அப்ரோச் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இவர் பல தடவை இவர் வந்து மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. உங்களுக்கு மேனிஃபுலேட்டிங் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். இவர் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஒரு மெசேஜும் வரலன்னு சொல்லும்போது மெல்ல ஹாய்ன்னு வைக்கிறது, மறுபடியும் நீங்கள் ஹாய் ஹலோ நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணுவீங்கன்னு ஏங்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது பாய்ன்னு சொல்லிட்டு ஓடுறது. ஓகே, காரணம் என்னென்னா இவருக்கு அது கண்ட்ரோல் இல்லை. இவர் அதனால தான் வந்து போய் ரிலேஷன்ஷிப் நின்றுட்டு உண்டு. ஃபுல்லாக மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. ஓகே, தென் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டெத் தான் ஆகிட்டு உண்டு. காரணம் டெத் ஆகிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாது, இந்த ஒரு பர்சன் தான். மேபி இதில் ஒரு சிலதுக்கு எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எங்கள் தேர்ட் பார்ட்டி நமக்கு வரலாம். அப்புறம் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்க ஒரு சில நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுத்துருக்கலாம், நெகட்டிவாக அவங்கள பற்றி தான் சொல்லி கொடுத்துருக்கலாம். அப்புறம் உங்களை பற்றி அவங்கள பற்றி உங்ககிட்டே சொல்லியிருக்கலாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போர்ஷனோட மைண்டு காரணம் என்னென்னா இந்த ஒரு போர்ஷனுக்கு தெரியாமல் உங்ககிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு என்னென்னா நான் சொன்ன மாதிரி இவரோட சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் கெரியரும் ஃபினான்ஷியலும் தான் இருக்கும். இவர் ரிலேஷன்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கேரக்டரே கிடையாது. யாரு கூட எமோஷனல் அட்டாச்மெண்ட் இவர் வச்சுக்கவும் மாட்டார். அது ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் யாரு கூட. ஏன்னா இவரோட கோல் தான் இம்பார்ட்டன்ட். இவரோட கோல் இவரோட சந்தோஷம், அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் கூட பேச பழக இவருக்கு ஒரு ஃபியர் வந்துட்டு எனக்கு என்னோடய கோல் தடைப்பட்டு போயிடும். நான் தெரியாமலும் எனக்கு எனி டைம் உங்களை பற்றின ஞாபகம் வந்துட்டுருக்குது, எனக்கு என்ன டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு எனக்கு போகணும், எனக்கு இதை நான் ரொம்ப அடிக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் ரொம்ப நான் வந்து ஒரு ராஜா மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன், அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன்னா என்னோடய பவர் அந்த இடத்துல போயிடும், என்னோடய வேல்யூ அந்த இடத்துல போயிடும். நான் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணேன், என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் போகிறது பெட்டர்னு இவர் முடிவு பண்ணிட்டு உண்டு. அதனால் இவர் மூவ் ஆகிட்டு உண்டு. வேறு சொல்கிறதுக்கு வேறு ஒரு காரணம் கிடையாது. இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டி ஃப்ரெண்டாக தான் வருது. ஓகே, டெத் ஆகிட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 2 மாதம் இருக்கலாம், இல்லைங்க 2 இயர்ஸாக இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய வாட்டி திங்க் பண்ணிக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உண்மையாவது ஒரு தப்பா, நான் இந்த ஒரு போஸ்டரை வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது ஒரு தப்பா, இவரை நான் ட்ரூவாக ஸ்நேகிச்சது ஒரு தப்பா, இவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸுக்கும் எமோஷனுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டேங்குது, ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்குது, ஃபுல்லாக பணம் வேலை தான் இம்பார்ட்டன் இவங்க இருக்கிறாங்க. இங்கே நல்லா ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, உங்களால் மூவ் ஆன் பண்ணவும் முடியாமல் தவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிருக்கலாம், ஒரு சோல் டு சோல் வாய்ப்பு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, நீங்கள் இவரே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு டெத் ஆக்கிட்டு போன பிறகு நீங்கள் கொஞ்ச நாள் அதில் ஒரு சேட்னஸ்லேயே கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம். மறுபடியும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம். செல்ஃப் லோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுங்கள், நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எத்தி பிடிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் கரண்ட் சிச்சுவேஷன் செல்ஃப் லோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இன்னர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பயங்கர இப்போ 2 பேரும் சேம் நினச்சி நிற்கிறீங்க. ஓகே, இவரை டெத் ஆகிட்டு ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிட்டு உண்டு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இவரோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது நமக்கு இந்த கார்டு பார்க்குறது கரண்ட் சுச்சுவேஷனில் இவரோட எனர்ஜி ஒரு குழந்தைய பார்த்தீங்க, ஒரு குழந்தை வந்து இந்த கேட் ஓப்பன் பண்ணி பார்க்குற பார்த்தீங்களா, இந்த கேட்லேருந்து ஒழிச்சிருந்துன்னு பார்க்குது உங்களை. அதே சுச்சுவேஷன் இவர் இருக்கார் கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பார்க்குறாரு. ஓகே, உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு ட்ரை பண்ணுறாரு. உங்கள் லைஃப் உங்கள் லைஃப்பில் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு என்ன தோடு இந்த ஒரு போஸ்டர் பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணிட்டு உண்டு. அப்படி நீங்கள் பிளாக் பண்ணலைங்க, ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயிலும் அறிய முடியலை. ஏன்னா முன்னாடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ஓட்ட வாய் மாதிரி நீங்களே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கலாம். இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு உங்கள் சைட்லேருந்து ஒரு அணக்கம் இல்லை, ஒரு ஆவியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவருக்கு உங்களை பற்றின ஒரு டீட்டெயில் தெரியவும் முடியலை. ஓகே, இவர் பார்க்குறாரு என்ன நடக்குது, எங்கே போயிட்டாங்க, இருக்காங்களா இல்லையா, மறந்துட்டாங்களோ, சேஞ்ச் ஆகிட்டாங்களோ. எனக்கு என்ன தோணுதுன்னா இவருக்கு அது நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, நீங்கள் இப்போ உங்களில் ஃபோக்கஸ் ஆகிட்டீங்க. மேபி நீங்கள் உங்களோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப் முன்னாடி நீங்கள் 24/7 இந்த ஒரு பர்சனை பற்றியே திங்க் பண்ணி உங்களோட எனர்ஜி கொடுத்து சேடாகி ஓவர் திங்கிங் பண்ணி டிப்ரெஷன் ஆகி நீங்கள் இருந்திருப்பீங்க. கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி கிடையாது.
உங்களோட சந்தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னை சுற்றி இருக்கிறவங்க இம்பார்ட்டன்ட், எனக்கு என் லைஃப்பில் நானும் க்ரோ ஆகணும். நானும் வந்து சாதாரண ஒரு கேரக்டர் கிடையாது. அவங்களால மட்டும்தான் சாதிக்க முடியுமா? என்னாலே சாதிக்க முடியும். எனக்கு என்னோட சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். எனக்கு என் லைஃப்பில் நான் மேலும் 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 நான் வளர்ந்துட்டு இருக்கணும். எனக்கு ரிலேஷன்ஷிப்பெல்லாம் எனக்கு மதியம் ஆஃப். நான் ரிலேஷன்ஷிப்னால் வரக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஓகே, எனக்கு இப்போ முன்னாடி எனக்கு என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷன் எனக்கு சப்ரஸ் பண்ண தெரியாமல் நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டது. இப்போ ஐம் ஓகே. என்னால் என்னோடய ஃபீலிங்ஸ் எமோஷனை என்னால் சப்ரஸ் பண்ண முடியும், என்னாலேயும் பேலன்ஸ் பண்ண முடியும். எனக்கு ரிலேஷன்ஷிப் இல்லாட்டில் என்னால் ஜீவிக்க முடியும். எனக்கு என்னோட கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய லைஃப் இம்பார்ட்டன்ட். இந்த சுச்சுவேஷன் இங்கே மாறிட்டு. ஓகே, இவர் அதான் பார்க்குறாரு. என்னடா நடக்குது இங்கே? சேஞ்ச் ஆகி முன்னாடி மாதிரி இவங்க இல்லை, இவங்க டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு. டோட்லி இவங்க சேஞ்ச் ஆகிட்டு. இவருக்கு இவரை நினச்ச ஒரு காலம் ஒரு மெசேஜ், ஆனால் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. பட் இவர் உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களோட மைண்டுக்குள்ளே இவர் உண்டு. ஓகே, உங்களுக்கு என்னென்னா வரட்டும், நானும் இனி போகிறதா கிடையாது, அவங்க வரட்டும். ஓகே, எனக்கு ரெண்டு ஒன்று பல தடவை இந்த ஒரு போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு லேசினஸ் காட்டுண்டு. எனக்கு என்னோடய கரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய வேலை இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் வந்து கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு நீங்கள் மாறிட்டு பயங்கர சேஞ்ச் ஆகிட்டு பயங்கர போல்டாக மாறிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஜஸ்டிஸ் கட்டாயம் கிடைக்கும், எனக்கு யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து உண்மையான ஒரு ஸ்நேகத்தை மட்டும் தான் கொடுத்தேன். ஸ்நேகத்துக்கு எப்பவுமே வேல்யூ இருக்குது, காதலுக்கு எப்பவுமே சக்தி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் உங்களுக்கு தெரியும். பட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், இவங்கிட்ட போராடி வேஸ்ட்டு. ஓகே, படித்தவன் ஒருத்தர் இருக்க, அவன் தருவான் எனக்கு ஜஸ்டிஸ், அவனை நம்புவோம். அந்த ஒரு இதுக்கு நீங்கள் மாறிட்டு யூனிவர்ஸ் ஒரு விஷயம் இருக்குதுன்னா, பிரபஞ்சன் ஒரு விஷயம் இருக்குதுன்னா, என்னை அதை ரொம்ப லோ வைப்ரேஷனில் இருந்தேன். இன்னைக்கு இந்த ஒரு போஸ்ட் ஈக்குவலாக மாற்றிடுண்டு. பிரபஞ்சம் தான் என்னை மாற்றிடும். ஏன்னா நான் கஷ்டப்படுற டைமில் என்னை காப்பாற்றுறதுக்கு என்னோட லவ்வோ இல்லைங்க இந்த ஒரு போஸ்ட்னு வரலாம். யூனிவர்ஸ் நான் எனக்கு ஹை வைப்ரேஷனில் இருக்கேன். எனக்கும் என்னோடய எமோஷனல் பேலன்ஸ் பண்ண தெரியும், எனக்கு என்னோடய கரியரில் ஃபோக்கஸ் பண்ண தெரியும். ஸோ எனக்கு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க யூனிவர்ஸ். இதுவரைக்கும் வழிநடத்தின இறைவன், இதுவரைக்கும் வழிநடத்துகிற பிரபஞ்சம் இன்னும் என்ன வழிநடத்துன உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரஸ்ட் உண்டு, ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு எஃபர்ட்டும் கொடுக்குற ரிலேஷன்ஷிப்பில். ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இனி இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பயங்கரமாக மிஸ் பண்ணுறாரு. ஓகே, இவர் மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் நீங்கள் தான். உங்களோட வைப்ரேஷன், உங்களோட பவர், உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட மெடிடேஷன். ஓகே, ஸோ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் உங்களை மிஸ் பண்ணுறாரு. இவருக்கு என்ன ஃபீல் ஆனால், இனி நான் போய் இவர் காலை ஒரு மெசேஜும் பண்ணால் எனக்கு இது இவங்க ஏற்றுப்பாங்களா, இன்னும் ஏற்றுப்பாங்களா, இன்னும் மெயினான்னு சொல்லிடுவாங்களா, இன்னும் இக்னோர் பண்ணிவிடுவாங்களா? காரணம் இவருக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணனால இவர் என்ன தோணும், எனக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் இவங்க, எனக்கு ஈக்குவலான ஒரு பர்சன் இவங்க தான். இனி இவருக்கு உங்கள் கூட ஒரு 10 ஆஃப் கப்ஸ் ஃபீல் ஆகுது. இனி இவர் ஸ்டார்டிங்கில் உங்களை பார்த்த விதம் வேறு, இப்போ உங்களை பார்த்த விதம் வேறு. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் உங்கள் அழகுலையும் அஃபெக்ஷனும் இவர் அட்ராக்ட் ஆகி வந்திருக்கலாம். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் நினைக்கிறேன்னா, இவங்க நம்மளும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. நமக்கே ஏற்ற பவர் இவங்க, நமக்கே ஏற்ற ஜோடி, நமக்கே ஏற்ற எனர்ஜி இவங்க தான். ஒரு கான்சியஸ்னஸ் வந்துடும். எனக்கு இவங்க நான் யாரு கூட அட்டாச்மெண்ட் ஆகாத ஒரு கேரக்டர், யாருக்கிட்ட அடிக்ட் ஆகாத ஒரு கேரக்டர். பட் இந்த ஒரு போஸ்ட்டு கூட அட்டாச் ஆகிட்டு, இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டு. எனக்கு அப்போ ஒரு ஃபாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் எனக்கு ஃபீல் ஆகுது, ஒரு சோல் டு சோல் வைப் எனக்கு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் ஃபீல் ஆகாத ஒரு விஷயம் எனக்கு இவங்ககிட்ட ஃபீல் ஆகுது. ஒரு கான்சியஸ்னஸ், ஒரு 10 ஆஃப் கப்ஸ். மேபி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்து 2 குழந்தை குட்டிங்க அனுப்புற டிவர்ஸ் ஆனவங்களாக இருக்கலாம். மேபி அவங்க கூட இந்த ரீடிங் பார்க்குறதா இருக்கலாம். ஹோல்டு பண்ணி பிடிக்கிறது கரண்ட் சுச்சுவேஷன் மிஸ் பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்க, வரணும்னு என்ன உண்டு, பட் ஃபியர். என்ன நீங்கள் ஸ்ட்ராங்காக பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லைனா பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. நேம் கெட்டு போயிடுமோ. நான் போகிறது ஓகே, நான் ஒரு காலையில் ஒரு மெசேஜ் பண்ணிட்டு ஐ எம் ரெடி. பட் கட்டாயம் என்னை வந்து 2-3 வார்த்தைகளால் சுடுவாங்க, அது நடக்கும். ஓகே, இல்லைங்க என்னை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. அது எனக்கு அதை என்னால் அதை தாங்கிக்க, என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்டை போகிறது என்னால் அதை அனுமதிக்க முடியாது. அந்த ஒரு வைப்ரேஷன் ஆகும். பட் ட்ரீம் உண்டு. முன்னாடி இந்த ஒரு போஸ்ட்டை மேரேஜ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஒன்றுனா, கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கும் ட்ரீம் உண்டு. எனக்கு என்ன தோணுது, மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு சிலவங்களுக்கு இந்த உங்கள் ட்ரீம் ஒரு நபரால் உடஞ்சிட்டு உண்டு. ஓகே, திங்க் பண்ணுறாரு இவர், ஆக்ஷன் எடுக்கணும். ஓகே, ஆக்ஷன் எடுக்கணும், திங்க் பண்ணுறாரு. பட் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் ஸ்டக் ஆகிட்டு உண்டு.
ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பட்ட கஷ்டம், வலி, வேதனை, இவர் பிஹேவ் பண்ண விஷயங்கள் இதிலெல்லாம் ஹர்ட் ஆகிட்டுண்டு. சிந்திக்கிறாரு என்ன பண்ணலாம், என்ன பண்ணணும்னா, எனக்கு எது இம்பார்ட்டன்ட், எப்படி எப்படி இதை ஓகே பண்ணலாம் திங்க் பண்ணுறாரு. பட் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆள் மூமெண்ட் டு மூமெண்ட் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொடுத்ததில்ல ஒரு பர்சன். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷன் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி போகட்டும். கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக இந்த ஒரு இப்போ எப்படின்னா சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணும். ஓகே, எல்லாமே இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எனக்கு ஒரு 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 வலி இருக்குது. ஓகே, அதுக்கு காரணம் நான் தானே. ஓகே, எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய டைமில் நம்ம ஏற்றுக்கணும். கையை விட்டுட்டு போன பிறகு நம்ம அழுது ஒரு காரியம் இல்லைல்ல. அந்த டைம் அவைலபிளாக அது வந்துச்சு. அந்த டைம் நான் சூஸ் பண்ணேன், எனக்கு நல்லா இருந்திருக்கும். எனக்கு அது கையை விட்டு போயாச்சு. இவர் அப்படியே திங்க் பண்ணிட்டாரு. அது இன்றைக்கி கையை விட்டு போயாச்சு. இனி எனக்கு அது கிடைக்குமா கிடைக்காது எனக்கு தெரில. பட் நான் ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணி அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஓகே. பட் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. பட் இது இவரோட மைண்டு, ஈகோ மைண்டு. இனி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் சுச்சுவேஷன் மூமெண்ட் டு மூமெண்ட் சுச்சுவேஷன் எப்படி போகுது அதுக்கு ஏற்ற மாதிரி போகும். பட் இந்த ரிலேஷன்ஷிப் ரீபர்த்து கண்டிப்பாக நடக்கும். காரணம் என்னன்னா, மேபி ஒரு சிலவங்களுக்கு ஒரு போஸ்ட்டுக்கிட்ட இருந்து டுடே ஒரு 2 ஹவர்ஸ்லேயோ ஒரு மெசேஜோ ஒரு காலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க 2 மந்த் டைம் எடுக்கும், 2 வீக்ஸ் டைம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு ரீபர்த்னு ஒரு கார்டு வந்து டெத்துன்னு ஒரு கார்டு நமக்கு வந்தாலே ரீபர்த்னு ஒரு கார்டு நமக்கு ரீபர்த்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 2 ஹவர்ஸில் உங்களுக்கு மெசேஜ் வரலாம், இல்லைங்க 2 டேஸில் வரலாம், இல்லைங்க 2 வீக்ஸில் வரலாம், இல்லைங்க 2 மந்தில் வரலாம். ஓகே, நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான நம்பர் பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 555 வந்தாலே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்குது. பட் டைம் எடுத்துக்கும். ஓகே, 555 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்பர் கண்டினியூஸாக பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நமக்கு ரெஸ்னிட்டாங்க. அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்த்துக்கலாம். நமக்கு பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், ஓகே. தென் இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்துலாம். 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, 13 important, then 20 important, 18 important. ஓகே, இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட்டா பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னிட்டாங்க. ஸோ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தென் இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெஸ்னிட்டாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிக்கோங்க. தென் புதுசாக யாராவது வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகியிருக்கும்போது உங்களோட எனர்ஜி கரெக்டாக இங்கே அப்டேட் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.